4 நாட்களில் மாபெரும் வசூல் சாதனை. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மதகஜராஜா திரைப்படத்தோட வசூல் சாதனை இருக்கிறது. இதுக்கு முன்பு பெருசா சின்ன திரைப்படங்கள் அதிகமாக வசூல் செய்யும் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். வாழை திரைப்படத்தை பத்தி பேசியிருப்போம். அரண்மனை 4 திரைப்படத்தை பத்தி பேசியிருப்போம். ஆனா இந்த திரைப்படங்கள் எல்லாத்தையுமே ஓவர்டேக் பண்ணி ஈவன் கேம் சேஞ்சர் திரைப்படத்தையும் ஓவர்டேக் பண்ணி மதகஜராஜா திரைப்படத்தோட வசூல் உச்சத்துல இருக்கு. போற போக்க பார்த்தா இன்னும் 2-3 நாள்லயே 50 கோடி டச் பண்ணி விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பேச போகிறோம். அதாவது மதகஜராஜா இந்த திரைப்படம் ஒரு சாதாரண எதிர்பார்ப்பு திரைப்படமா தான் ரிலீஸ் ஆச்சு. விஷால் அவர்களோட திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு தான் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா ரிலீஸ் ஆயிட்ட அப்புறமா இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனம் கிடைத்தது. ஓகே, பாசிட்டிவான விமர்சனம் கிடைத்திருக்கு. அதனால ஒரு ஸ்டாண்டர்டான வசூல் இருக்கும். அடுத்தடுத்த நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமா வசூல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா அது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஆமாங்க, முதல் நாள் இந்த திரைப்படத்தோட வசூல் வெறும் 3.1 கோடி தான். இரண்டாவது நாள் வெறும் 3 கோடி தான் வசூல் செய்திருந்தது. ஸோ மூன்றாவது நாள் முடிவில் தான் வசூல் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ மூன்றாவது நாள் 6 கோடி மேலே வசூல் செஞ்சிருக்கோம். 6.1 கோடி அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. நான்காவது நாள் அதாவது நேத்து இந்த திரைப்படத்தோட வசூல் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு 6.50 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. முதல் நாளை விட, இரண்டாவது நாள் விட, மூன்றாவது நாளை விட 4வது நாள் வசூல் இந்த திரைப்படத்துக்கு பல மடங்கு அதிகரித்திருக்கு. ஸோ அதனால மொத்தமா இதுவரைக்கும் 18 கோடி வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இது விஷால் அவர்கள் கெரியர் பெஸ்ட் அப்படின்னும் சொல்லப்படுகிறது வசூல் ரீதியா. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்